வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம லேப் செஷனுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் தினமும் சாப்பிடுறோம் இல்லையா? ஆனா நம்ம உடம்புக்குள்ள அந்த சர்க்கரை என்ன செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு மெடிக்கல் டிடெக்டிவ் மாதிரி வேலை பார்க்க போறோம். நம்ம கையில இருக்கிற கருவி ஹீமோகுளோபின் A1C டெஸ்ட். வாங்க இந்த மர்மம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு ரத்த பரிசோதனை அது எப்படி உங்களோட கடந்த 3 மாசத்தோட முழு கதையும் சொல்ல முடியும்? இது ஏதோ மேஜிக் கிடையாது. இதுதான் A1C சோதனையோட பியோர் சயின்ஸ். ஒரு தடவியல் நிபுணர் மாதிரி இந்த டெஸ்ட் உங்க ரத்தத்துல இருக்கிற சின்ன சின்ன தடயங்களை வச்சு உங்க உடம்புல சர்க்கரை எப்படி பயணிச்சிருக்குன்ற முழு கதையும் நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டும். அந்த சயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? சரி, நம்மளோட இந்த ஆய்வு பயணத்தை 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கேன். முதல்ல A1Cனா என்னன்னு பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸை புரிஞ்சுக்கலாம். மூணாவதா டாக்டர்ஸ் இதை எப்படி ஒரு டூலா பயன்படுத்துறாங்கன்னு பார்ப்போம். நாலாவதா நம்மள யாருக்கெல்லாம் இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்குவோம். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற நம்பர்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு நாமளே புரிஞ்சுக்க கத்துக்குவோம். வாங்க ஸ்டெப்குள்ள போலாம். ஓகே, பகுதி. எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில A1C டெஸ்ட்னா என்ன? இது நம்ம டெய்லி பார்க்குற சுகர் ரீடிங்ல இருந்து எப்படி அழகானு பார்க்கலாம். இது உங்க பிளட் சுகரோட ஒரு லாங் டேர்ம் வியூ. இதோட முழு பெயர் ஹீமோகுளோபின் A1C, சுருக்கமா HB1Cன்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட் நீங்க நேத்து ராத்திரி என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லாது. அதுக்கு பதிலா இது ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல பேட்ஸ்மேனோட ஆவரேஜ் மாதிரி. ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிக்கலாம், அடுத்த மேட்ச்ல டக் அவுட் ஆகலாம். ஆனா அவரோட ஆவரேஜ் என்ன சொல்லும்? ஓவராலா அவர் எப்படி விளையாடி இருக்காருன்னு சொல்லும் இல்லையா? அதே மாதிரி தான் கடந்த 2லேருந்து 3 மாசமா உங்க உடம்புல சர்க்கரை அளவு எப்படி இருந்திருக்குன்ற சராசரியை இது நமக்கு காட்டும். இந்த ஸ்லைட பாருங்க. இடது பக்கம் ஒரு கேமரா ஃபிளாஷ் அடிக்குது. அதுதான் நீங்க தினமும் விரல் நுனியில பார்க்குற சுகர் லெவல். அந்த ஒரு செகண்டோட கதை அது. ஆனா வலது பக்கம் பாருங்க, ஒரு ஃபிலிம் ரோல் இருக்கு. அதுதான் A1C. இது ஒரு முழு நெய்ல சினிமா மாதிரி. உங்க கடந்த 3 மாசத்துல உங்க சுகர் லெவல்ல நடந்த ஏற்ற இறக்கங்கள், திருப்பங்கள் எல்லாத்தையும் பதிவு செஞ்சு ஒரு முழுமையான சித்திரத்தை, ஒரு பிகர் பிக்சரை நமக்கு காட்டும். ஒரு போட்டோவுக்கும் ஒரு சினிமாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அதே வித்தியாசம் இந்த 2 டெஸ்ட்டுக்கும் இருக்கு. சரி, அந்த சினிமா எப்படி எடுக்கப்படுது? இந்த டெஸ்டோட சயின்ஸ்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் வாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற பயாலஜி ரொம்பவே சுவாரஸ்யமானது. இதை நாம எளிமையா புரிஞ்சுக்க ஒட்டும் சக்கரை, அதாவது ஸ்டிக்கி சுகருங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணலாம். இந்த கதையோட ஹீரோ யாருன்னா நம்ம ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் தான். இது நம்ம சிவப்பு ரத்த அணுக்கள்ல இருக்கிற ஒரு புரோட்டீன். இதை நம்ம உடம்போட டெலிவரி பாய்னு கூட சொல்லலாம். இதோட முக்கியமான வேலை நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் கொடுக்கறது. இந்த டெலிவரி பாய் தான் நம்ம மர்மத்தை உடைக்க போற சாவி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை வச்சு இந்த ப்ராசஸை புரிஞ்சிக்கலாம். ஸ்டெப் 1, நாம சாப்பிடும்போது குளுக்கோஸ் நம்ம ரத்த ஓட்டத்துல நுழையுது. ஸ்டெப் 2, இந்த குளுக்கோஸ் நம்ம டெலிவரி பாய் ஹீமோகுளோபின் மேல போய் ஒட்டிக்குது. எவ்வளோ அதிகமா சர்க்கரை இருக்கோ அவ்வளோ அதிகமா அது ஸ்டிக்கி ஆகிடும். இப்பதான் ரொம்ப முக்கியமான கட்டம் வருது. ஸ்டெப் 3, இந்த சிவப்பு ரத்த அணுக்களோட ஆயுள் காலம் சுமார் 3 மாசம். அதாவது அந்த சர்க்கரை பூச்சு 3 மாசத்துக்கு அந்த அணுவோடு பயணம் செய்யும். கடைசி ஸ்டெப் A1C டெஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம லேப்ல இந்த மாதிரி சர்க்கரை பூச்சி இருக்கிற சிவப்பு ரத்த அணுக்கள் மொத்த அணுக்கள்ல எத்தனை சதவீதம் இருக்குன்னு கணக்கிடுது. அதனாலதான் இது ஒரு 3 மாச சராசரியை நமக்கு கொடுக்குது. இது ஒரு புத்திசாலித்தனமான அறிவியல் இல்லையா? ஓகே, இந்த சதவிகித கணக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இதை வச்சு டாக்டர்ஸ் எப்படி ஒருத்தருடைய ஹெல்த்தை துல்லியமா கணிக்கிறாங்க? இது எப்படி நோய்களை கண்டுபிடிக்கிற ஒரு பவர்ஃபுல் டூலா மாறுதுன்னு அடுத்த பகுதியில விரிவா பார்க்கலாம். ஒரு டாக்டரோட பார்வையில இந்த A1C டெஸ்ட்டுக்கு 3 முக்கியமான வேலைகள் இருக்கு. மொதல் வேலை ஒருத்தருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்றது. 2வது வேலை அந்த நோய்க்கு முந்தைய நிலையான ப்ரீ டயபெட்டிஸ்ங்கிற எச்சரிக்கை கட்டத்தில் ஒருத்தர் இருக்காரான்னு கண்டுபிடிக்கிறது. 3வது ரொம்ப முக்கியமான வேலை, ஏற்கனவே சர்க்கரை நோயில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எடுத்துக்கிற மருந்துகளும் லைஃப் ஸ்டைல் மாற்றங்களும் வேலை செய்யுதா, சுகர் கண்ட்ரோல்ல இருக்கான்னு மானிட்டர் பண்றது. ஸோ இது ஒரு டயக்னாஸ்டிக் டூல் மட்டும் இல்ல, ஒரு மானிட்டரிங் டூலும் கூட. ஆனா இங்க ஒரு முக்கியமான விதிவிலக்க நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லைட பாருங்க. டைப் 1 டயபெட்டிஸ் அல்லது கர்ப்ப காலத்துல வர்ற சர்க்கரை நோய், இந்த 2ஐயும் முதன்முறையா கண்டுபிடிக்க A1C டெஸ்ட்டை டாக்டர்ஸ் பெருசா நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த 2 கண்டிஷன்லயும் சுகர் லெவல் ரொம்ப வேகமா மாறும். 3 மாச சராசரி அந்த வேகமான மாற்றத்தை காட்டாது. அதனால உடனடி சர்க்கரை அளவு தான் பார்ப்பாங்க. ஆனா நோய் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட நிலையை கண்காணிக்க இதுவும் பயன்படணும். இதுல குழப்பம் வேண்டாம், சரியா? சரி, இந்த டெஸ்ட் இவ்வளோ முக்கியம்னா நம்மள யாருக்கெல்லாம் இது தேவைப்படும், எப்போ நம்ம இதை செஞ்சு பார்க்கணும்?
இதுக்கு உலக அளவில் மதிக்கப்படுற அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையமான சிடிசியோட கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிடிசியோட முதல் மற்றும் சிம்பிளான பரிந்துரை இதுதான். உங்களுக்கு 45 வயசு ஆயிடுச்சா? அப்போ நீங்க உங்க முதல் A1C டெஸ்ட்டை செஞ்சு பார்க்க வேண்டிய நேரம் இது. இது ஒரு ரெகுலர் ஹெல்த் செக்கப்போட ஒரு பகுதியா இருக்கணும். காரணம் ரொம்ப சிம்பிள். வயசு அதிகமாக சர்க்கரை நோய்க்கான ரிஸ்க்கும் இயல்பாவே அதிகமாகுது. ஒருவேளை உங்களுக்கு 45 வயசுக்கு குறைவா இருந்தா, அப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற கேள்விகளுக்கு மனசுக்குள்ளேயே பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? உங்க உடல் எடை அதிகமா இருக்கா? உங்க அப்பா அம்மா இல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு சர்க்கரை நோய் இருக்கா? ஹை பிளட் பிரஷர் அல்லது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா? இதுல ஏதாவது ஒண்ணுக்கு உங்க பதில் ஆமாம்னா, நீங்களும் உங்க டாக்டர் கிட்ட பேசி முன்கூட்டியே இந்த டெஸ்ட் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த லிஸ்ட் இதோட முடியல. உங்க லைஃப் ஸ்டைல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆக்டிவா இருக்கீங்களா, இல்ல வாரத்துக்கு 3 தடவைக்கு குறைவா தான் எக்ஸசைஸ் செய்றீங்களா? பெண்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல சுகர் வந்த ஹிஸ்டரி இருக்கா, அல்லது PCOS எனப்படும் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் பிரச்சனை இருக்கா? இந்த காரணிகளும் உங்களை அதிக ரிஸ்க்ல வைக்கிற விஷயங்கள் தான். சரி, இப்போ நம்ம ஆய்வோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. நீங்க டெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்க கையில ரிப்போர்ட் இருக்கு. அதுல ஒரு பெர்சன்டேஜ் நம்பர் இருக்கு. 5.9%, 6.8%, 7.5%. இந்த நம்பர்ஸ் வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது உங்க உடம்பு சொல்ற கதை. அந்த கதையை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு இப்போ நாம கத்துக்க போறோம். இந்த சார்ட்டை நல்லா பாருங்க. இது ஒரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி. உங்க A1C அளவு 5.7%க்கு குறைவா இருந்தா நீங்க கிரீன் சிக்னல்ல இருக்கீங்க, எல்லாம் நார்மல். உங்க அளவு 5.7%ல இருந்து 6.4% வரைக்கும் இருந்தா நீங்க yellow சிக்னல்ல இருக்கீங்க. இதுதான் ப்ரீ டயபெட்டிஸ். வண்டி போலாம், ஆனா கவனம் தேவைங்கிற ஒரு வார்னிங் பெல். ஆனா உங்க அளவு 6.5% அல்லது அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அது ரெட் சிக்னல். இது சர்க்கரை நோய்க்கான தெளிவான அறிகுறி. ஆனா ஒரு நிமிஷம், இந்த நம்பர்ஸ் ஒரு ரூல் புக் கிடையாது. இது ஒரு கைட்லைன் மேப் தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 70 வயசு பெரியவருக்கு எது நார்மல் அளவோ, அது ஒரு 30 வயசு இளைஞருக்கு நார்மலா இருக்காது. உங்க வயசு, உங்க மத்த ஹெல்த் கண்டிஷன்ஸ், நீங்க எடுத்துக்கிற மருந்துகள்னு பல விஷயங்களை பொறுத்து உங்களுக்கான டார்கெட் மாறும். அதனால உங்க ரிப்போர்ட்டை நீங்களே வச்சு ஒரு முடிவுக்கு வராதீங்க. உங்க டாக்டர் கிட்ட காட்டுங்க. ஏன்னா அவங்க அந்த நம்பரை மட்டும் பார்க்க மாட்டாங்க, உங்களை ஒரு முழு மனுஷனா பார்த்து சரியான வழிகாட்டுதலை கொடுப்பாங்க. இங்க இன்னொரு நுட்பமான விஷயமும் இருக்கு. இந்த டெஸ்ட் எதை நம்பி இருக்கு? நம்ம சிவப்பு ரத்த அணுக்களையும் அதோட ஆயுள் காலத்தையும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு அனீமியா, அதாவது ரத்த சோகை, கிட்னி நோய் அல்லது கல்லீரல் நோய் இருந்தா அவங்களோட சிவப்பு ரத்த அணுக்களோட உற்பத்தியோ அல்லது ஆயுள் காலமோ மாறி இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம A1C கணக்கும் தவறான முடிவை காட்ட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் உங்க முழுமையான மெடிக்கல் ஹிஸ்டரிய உங்க டாக்டர் கிட்ட சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக நம்ம ஒவ்வொருத்தரோட ஆரோக்கியமும் ஒரு புத்தகம் மாதிரி. இந்த A1C டெஸ்ட் அந்த புத்தகத்தோட கடந்த 3 மாச அத்தியாயங்களை நமக்கு வாசிச்சு காட்டுது. இப்ப கேள்வி இதுதான், உங்க கதையோட அடுத்த அத்தியாயத்தை நீங்க எப்படி எழுத போறீங்க? அந்த முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு டாபிக் மாதிரி மெடிக்கல் லேப் உலகத்துல இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. நம்மளோட இந்த லேப் செஷனை தொடரவும், இது போல பல தலைப்புகளை ஆழமா தமிழ்ல தெரிஞ்சுக்கவும் தமிழில் மருத்துவ ஆய்வகம் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சுக்கோங்க. உங்களுடைய கற்றல் பயணம் தொடரட்டும்.